ரொம்பவே ஹெல்த்தியான முருங்கைக்காய் வச்சு சூப் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் 2 முருங்கைக்காயை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை சாறை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட சாறை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சூப் செய்கிறதுக்கு தேவையான வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா உருகினதும் நம்ம பொடியாக கட் பண்ணின வெங்காயம் சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட் பிங்க் அளவுக்கு வதங்கினதும் நம்ம பொடியாக கட் பண்ணின கேரட் பீன்ஸையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த பட்டர்லேயே இந்த காயை நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம தனியாக எடுத்து வச்ச முருங்கைக்காய் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து கலந்து பரிமாறினா ரொம்பவே சுவையான முருங்கைக்காய் சூப் ரெடி.